கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட இந்த கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் காணப்படக்கூடியதான மிக ஒரு முக்கியமான ஒரு வசனம். இதை அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்தவர்களுக்கு ஆலோசனையாக சொல்கிறார். அதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது என்னவென்று சொன்னால், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் 16வது வசனம், கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக, சங்கீதங்களினாலும் கீர்த்தைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி, அதோடு நிறுத்தாதபடிக்கு வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவை தேவனை ஸ்தோத்திரியுங்கள். மிக முக்கியமான ஒரு ஆலோசனையாய் காணப்படுகிறது. இதில் என்னன்னாக்கா, நம்ம எதை செய்தாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் நம்ம எதை செய்யும் பொழுதும் நாம் செய்யக்கூடியதான காரியம் ஒன்று முக்கியமானது என்னவென்று சொன்னால், அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் செய்ய வேண்டும். அவர் முன்னிலையிலே பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். இந்த ரெண்டு காரியங்களும் எதை வேணாலும் செய்யலாம். நம்முடைய அனுதின வாழ்க்கையில் பல காரியங்களை செய்யும் பொழுது அது அவரை கனப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதா, பிதாவை கனப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். அப்படி செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நாம் ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்துவ மதத்தில் பின்பற்றுவர்களாக இருப்போம், ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருப்போம், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்போம், உண்மையான ஒரு சீட்சனாக இருப்போம். அப்படியாக இந்த நாளிலே நாம் முயற்சி செய்வோமா? நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நாங்கள் வார்த்தையினாலே கிரியையினாலாவது எதை செய்தாலும் அதை உம்முடைய நாமத்தினாலும் பிதாவாகிய தேவனுடைய சன்னதியிலும் நாங்கள் இதை செய்ய எங்களுக்கு மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.